இன்றைக்கு மதுரையை சனாதனத்தின் மையமாக மாற்ற பார்க்கிறார்கள். சனாதன அரசியல்வாதிகள் மதுரையை இன்றைக்கு குறிவைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சாதியாக சாதி சங்கங்களை அணுகுகிறார்கள். சாதி உணர்வுகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள், தூண்டுகிறார்கள். சாதி பெருமைகளை பேசுவதை ஊக்கப்படுத்துகிறார்கள். உனக்கான ஜனநாயக உரிமைகள் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக மதவெறியை தூண்டுவதும் சாதி வெறியை தூண்டுவதும் எவ்வளவு ஆபத்தானது, தீங்கானது என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இது நான் யாருக்கு எதிராகவும் அரசியல் உள்நோக்கத்தின் அடிப்படையில் பேசவில்லை. நான் தேர்தலை பற்றி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் சிந்திப்பேன். இப்போது கூட ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், இல்லை நீங்க எல்லாம் எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா, எப்ப தேர்தல் அறிக்கை எழுத போறீங்க? அது எங்க வேலை இல்லை. பெரிய கட்சிகள், ஆளுங்கட்சிகள், ஆள விரும்புகிற கட்சிகள் செய்யட்டும். நாங்கெல்லாம் நெகோசியேஷன் பிறகு எவ்வளவு சீட்டு வந்த பிறகு அந்த சீட்ல வேலை செஞ்சா போதும். எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுகிறோம். 2 சீட்டா 4 சீட்டா அது பிரச்சனை இல்லை. 2 சீட்டை 8 சீட் ஆக்கினாலும் 8 சீட்டை 10 சீட் ஆக்கினாலும் நான் ஒன்னும் முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்கார போறதில்லை. அந்த எண்ணிக்கையை உயர்த்துவது அல்ல என்னுடைய பிரச்சனை. நான் பேசுகிற அரசியல் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் போய் சேருகிறது என்பதுதான் எனக்கு பிரச்சனை.